ஸ்ரீ குருபியோ நமக ராமகிருஷ்ணரி. பகவத்கீதா சாப்டர் 2 ஸ்லோகம் 40லேருந்து 46 வரைக்கும் கிருஷ்ணர் கர்மயோக மகிமையை பற்றி சொல்கிறார். க்ளோரி ஆஃப் கர்மயோகம். ஸ்லோகம் 40 பார்க்கலாம். நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யாபாயோ ந வித்யதே ஸ்வல்பமாப்ஸ்யஸ்ய தர்மஸ்ய த்ரயதே மஹதோ பயாத். பொருளையும் இன்பத்தையும் அடையறதுக்கு தர்ம பாதையில் போனாலும் சரி, அதர்ம பாதையிலும் போனாலும் சரி, அந்த முயற்சி வீண் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மெட்டீரியல்ஸ்டிக்காக நமக்கு ஒரு ஆசை இருக்குது, அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருந்து அதை அடையிறதுக்கு தர்ம வழியில் போனாலும் சரி, இல்லை அதர்ம வழியில் ஷார்ட்கட்டில் போனாலும் சரி, பெரிய பெரிய ஆசைகள் எப்படின்னா மோட்சத்தை அடையணும், வைகுண்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையை அடையிறதுக்கும் தர்ம பாதையில் தான் போகும். எந்த ஆசையாக இருந்தாலும் தர்ம பாதையில் போய் அந்த ஆசையை அடைஞ்சாலும் சரி, அதர்ம பாதையில் போய் அந்த ஆசையை அடைஞ்சாலும் சரி, இந்த முயற்சி எல்லாமே வீண் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நிஷ்காம கர்ம யோகம் இது ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதோட மெயின் எய்மே மன சுத்தி தான், மனசு தூய்மையாகும். இப்போ நிஷ்காம கர்ம யோகம்னா என்ன அப்படின்னா, காமம் அப்படின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம். தகுதியே இல்லாமல் ஆசைப்படுறது தான் காமம்ங்கிறது. இப்போ அதுக்கு ஆப்போசிட் நிஷ்காமம் அப்படின்னா செல்ஃப்லெஸ் ஆக்ஷன், அதாவது எதிர்பார்ப்பே இல்லாத ஆசை பேர் தான் நிஷ்காமம். எதிர்பார்ப்பே வைக்காத அர்ஜுனா, செல்ஃப்லெஸ்ஸாக யுத்தம் பண்ணு, எல்லா லாபம் ஜெயா ஜெயம், லாபத்தையும் என்கிட்டே கொடு, ஜெயமாக இருந்தாலும் என்கிட்டே கொடு, நஷ்டமாக இருந்தாலும் என்கிட்டே கொடு அப்படின்னு சொல்வார். அதாவது இப்போ நிஷ்காம கர்மயோகத்தை பற்றி சொல்கிறாரா கிருஷ்ணர். இப்போ நிஷ்காமம்னா செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 2 சினாரியோ சொல்கிறேன். பக்தியில் ரொம்ப சூப்பரான பக்தி என்ன அப்படின்னா செல்ஃப்லெஸ் டிவோஷன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அர்ஜுனர் பகவத்கீதா முடிஞ்சதுக்கப்புறமா அர்ஜுனர் சொல்வார், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன் கிருஷ்ணா, போருக்கு நான் ஒரு செல்ஃப்லெஸ் வாரியராக நான் போகிறேன், நான் பண்ணுற ஆக்ஷன், நான் பண்ணுற ப்ராசஸ், நான் பண்ணுற ரிசல்ட், இது 3மே உனக்கு அர்ப்பணிக்கிறேன். இப்போ நிஷ்காம கர்ம யோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம ரிசல்ட்டோட நம்ம அட்டாச்சாக இல்லை, அதனால் மனசுத்தி கிடைக்கும். இப்போ கர்ம யோகமே லௌகிக்க கர்ம யோகமாக ஒரு வேர்ல்ட்லி பெனிஃபிட்காக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா லைட்டாக மிஸ்டேக் பண்ணால் கூட நமக்கு பயங்கரமாக பாதிப்பு வந்துடும். எல்லாருக்குமே துருவ சரித்திரம் தெரியும். துருவர் தபஸ் பண்ணுறதுக்கு காட்டுக்கு போகும்போது நாரதரை பார்ப்பார். நாரதரை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே அப்பாவுக்கு தான் மேலே பாசம் வேணும், நம்ம அப்பா மடியில் உட்காந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்லாம் இருக்கும். நாரதரை பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு நாராயணர் மேலே பக்தி வந்துடும். அதனால் ஃபுல்லாக காட்டுக்கு போய் ஒரு 6 மாத காலம் மாதிரி தபஸ் பண்ணுவார். தபஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாள் விஷ்ணு காட்சி கொடுப்பார். ஆனால் இவர் தபஸ் பண்ண அவரோட சோல் ரீஃபைண்ட் ஆகி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஷ்ணுவை பார்க்கணும், அந்த மாதிரி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பியூரஸ்ட் பக்தியாக இருந்தது. அதனால தான் துருவனுக்கு நட்சத்திரம் கொடுத்தார் விஷ்ணு. நம்ம தான் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா பலன் எப்படி வேணாலும் இருக்கலாம். பகவான் தான் நம்மளை செய்ய வைக்கிறார், அதுக்கு பலமும் பகவான் தான் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ரிசல்ட் கரெக்டாக தான் இருக்கும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்லோகத்தோட மீனிங் பார்க்கலாம். நிரஞ்சனா ராம்குமார்.